ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய காஷ்மீரி ரோஸ் செடி. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு பெருசாக பராமரிப்புன்னு கூட எதுவும் பண்ணலை. இதை நடவு பண்ணும்போது போட்ட உரத்தோடு சரி. இப்போ வந்து மழை நாள் ஆரம்பிக்கவே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான சீசன் வரும்போது எந்த ஒரு செடியுமே நம்ம எந்த பராமரிப்பும் பண்ணலனாலும் அது அழகாக காய்ச்சோ பூத்துட்டோ இருக்கும். இந்த செடியை இன்னும் நம்ம நல்லா கவனித்து பராமரித்தோன்னா ரொம்பவே அழகாக செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும். இதுக்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு. இங்கே கூட இதெல்லாம் நேற்று பூத்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செடி பக்கத்தில் வரும்போதே அவ்வளோ வாசம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய புது வரவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன செடின்னு பார்ப்போம். இது வந்து கிறிசாந்திமமில் ஒரு மாதிரி நல்ல அழகான ஒரு வயலட் கலர், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்மக்கிட்ட இல்லாத கலர். நம்மக்கிட்ட செடி இருந்ததுன்னா அதுலேருந்து ஈஸியாக நம்ம கட்டிங்ஸ்லாம் வளர்த்துக்க முடியும். இந்த செடியை அவ்வளோவா இந்த கலர் எங்கேயும் பார்க்கறது இல்லை. நான் செடியாக நர்சரியில் பார்த்தா தான் உண்டு, அதனால் வாங்கியாச்சு. இதிலேருந்து நம்ம நிறைய செடிகள் உருவாக்க முடியும். அதை பற்றி சமீபத்தில் தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அது நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சேனலில் கட்டிங்ஸ்லேருந்து நம்ம சுலபமாக நிறைய செடிகளை உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செடியாவது நம்மளுக்கு வேணும் கட்டிங்ஸ் எடுக்கிறதுக்காக. அதுக்கு தான் இந்த கலர் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக ரோஸ்மெரி. இது நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை வாங்கிட்டு வரும்போது நிறைய செடி எடுத்துகிட்டு வர்றதால உடஞ்சிருச்சு கிளை. பரவாயில்ல, இதையும் நடவு பண்ணிட்டா இருக்கக்கூடிய கிளைகள்லாம் நல்லா வளர்ந்து வந்துடும். அடுத்ததா இது வந்து டாலியா. டாலியாலே இது வந்து சின்ன சைஸு, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகு. நம்ம கார்டனில் ஏற்கனவே ஒரு டாலியா செடி இருக்குது. அதில் வந்து ஒரே கலர் செடியில் 2 கலர் பூ பூக்கும். அது வந்து இப்போ செடி வந்து மடிஞ்சிருச்சு. ஆனால் உள்ள கிழங்கு வந்து உயிரோடு தான் இருக்கும். அடுத்த சீசன் வரும்போது அதுலேருந்து அந்த செடி முளைச்சி வரும். அடுத்ததாக அது பூக்கும்போது பார்க்கலாம். இப்போ வந்து இது மினியேச்சர் டாலியா. அடுத்ததாக இது ஒரு அழகு பூச்செடி. ஆனால் இதோட பேர் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பூக்கள் இருந்தால் அழகாக காமிச்சிருக்கலாம். இப்போ வந்து அது பூக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்ததாக வரக்கூடிய வீடியோக்களில். இதுவும் ஒரு அழகு பூச்செடி தான், ஆனால் பூ இருக்குது. இது வந்து நம்ம கேக்டஸ் ஒன்று இருக்குது, அது மாதிரியே இருக்குது இதோட பூக்கள். ஆனால் செடி வேறு மாதிரி இருக்குது. இது எப்படி வளரும்னு கூட தெரியல. மரமாகுமா இல்லை செடியாக தான் பெருசாக வளருமா எப்படின்னு தெரியல. பார்க்கறதுக்கு புதுசாக அழகாக இருந்துச்சு, அதனால வாங்கியாச்சு. அடுத்ததா ரெட் கலர் ஜெர்பெரா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த ஜெர்பெரா தான் நம்மளுக்கு ஒரு தடவை ஏமாத்திட்டு இருக்கு. இந்த தடவை இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மண்கலவை தயார் பண்ணி இதை நடவு பண்ணி எப்படி இதை வளர்க்குறதுன்றத பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததா இது வந்து கிருஷ்ண கமலம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேஷன் ஃப்ளவர் பிளான்ட்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேஷன் ஃப்ரூட் மாதிரியே இருக்கும். செடியும் பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். ஆனால் இது வந்து கிருஷ்ண கமலம். பார்க்கறதுக்கு அதோட பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து கொடி ரோஸ், ஒயிட் கலர் கொடி ரோஸ். இது நல்லா செடியும் ஹெல்த்தியாகவே நல்லா இருக்குது. அடுத்ததாக இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ். இந்த கலருக்காகவே தேடி வாங்கினதால செடி இந்த கலரில் இப்படி தான் இருந்தது. இல்லைன்னா நிறைய பிரான்ச் இருக்கிறதா பார்த்து வாங்கியிருக்கலாம். இந்த கலருக்காக இந்த செடியை வாங்கினேன். அடுத்ததாக இது வந்து எல்லோ வித் ஆரஞ்சு கலரில் வரும், டபுள் ஷேடில் வரும். ஆனால் இப்போ வந்து நேற்று 2-3 நாள் ஆயிடுச்சு இந்த பூ பூத்து, அதனால் அப்படியே வாடி போயிடுச்சு. அடுத்ததாக இது வந்து ஒயிட் கலர் ப்ளூமேரியா ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மக்கிட்ட டார்க் மெரூன் கலரில் ஒரு பூ, ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும் அந்த செடி. அது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அது வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய புது வரவுன்னு அதை காமிச்சிருப்பேன். நல்லா உயரமாக பெரிய மரம் மாதிரி இருக்கும். அதுலேயே இது வந்து ஒயிட் கலர், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா வாங்கி நம்ம தோட்டத்தில் அழகாக நடவு பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய புது வரவு. இதையெல்லாம் நடவு பண்ணி இதோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் ஆடிப்பட்டத்தோட வேலையும் மும்முரமாக போயிட்டுருக்கு. அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதில் நடக்கக்கூடிய அறுவடைகளையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.